நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி பற்றி தான். அவர் இருந்த இடம், வாழ்ந்த இடம், வரலாறு, சிறப்புகள் பற்றியும், இந்த சித்தபீடம் எங்கு உள்ளது, இங்க போறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன என்பதையும் பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். திருப்பூர் மாவட்டம் வைனாசி தாலுகா சேவூர் கிராமத்தில் உள்ளது இந்த முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதி. திருப்பூர் டு சேவூர் பஸ் இருக்கு, கோவை டு சேவூர் பஸ் இருக்கு. கோபி டு அந்தியூர்ல இருந்து வர்றவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்கி வரலாம். முத்துக்குமார சுவாமி அவர்கள் நிறைய சித்து வேலைகள் செய்வதால் சித்து வேலை முத்துக்குமார சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். பிறந்தது காஞ்சிபுரம். அப்பா பெயர் அண்ணாமலை, அம்மா பெயர் உண்ணாமலை. ஈரோடு வெள்ளோட்டில் இருந்தார். வெள்ளோட்டில் தான் துறவரம் பூண்டார். பல இடங்களுக்கு சென்றுவிட்டு சேவூர் வந்து சேர்ந்தார். ஒரு முறை மைசூர் மன்னரை காண வேண்டிய சூழல் வந்தது. அப்போது மன்னருடைய முகத்தில் ஒரு வருத்தம் கண்டார். அதன் காரணத்தை கேட்க மைசூர் மன்னர் தனக்கு ஒரு வாரிசு இல்லை என்ற வருத்தத்தை கூறினார். அவர் மேல் இரக்கம் கொண்ட சித்தர் எலுமிச்சம்பழமும் மஞ்சளும் வைத்து அவரிடம் கொடுத்தார். அடுத்த முறை நான் வரும்பொழுது உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றார். அவர் சொன்ன வாக்குப்படி குழந்தை பிறந்தது. இவர் பேரூர், அவினாசி, பெருமாநல்லூர், மலைக்கோட்டை, ஆந்திரா என பல இடங்களுக்கு சென்றார். காஞ்சிபுரத்தில் ஐக்கியமாக நினைத்தார். அப்போது காஞ்சிபுரி அம்மன் பிரசனமாகி, நீ ஐக்கியமாக 3 இடம் கேட்டாய். 1 சேவூர், 2 பேரூர், 3 சித்தூர். நீ சேவூரில் சென்று ஐக்கியமாகிக் கொள் என்றார். அண்டமும் தண்ணியும் தான் பகிர்ந்து வைத்த போது அழகடலாகி அருள்பாலிக்க வேண்டும். வேற்றாகி விண்ணாகி என்றாய் போற்றி, வேளாமையாய் என்னை மண்ணாய் போற்றி, உற்றாகி உன்னை ஒழித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்துளியே போற்றி. பின் இந்த இடத்தில் பரன் கட்டி பரன் மேல் ஏறி நான் உயிரோடு சாகிறேன் என்று அறிவித்து சொன்னபடி ஜீவசமாதி ஆனார். மார்கழி திங்கள் 3ஆம் தேதி சிவலோகம் சென்றார். இவருக்கு மைசூர் மன்னர் கொடுத்த செப்பேடு பட்டயம், பயன்படுத்திய செப்பேடு, கத்தி, கட்டாரி, அவர் கழுத்தில் இருந்த உத்ராட்சம் போன்றவையும் உள்ளது. இந்த சேவூர் முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதி வந்து நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கிறது. திருமண தடை, குழந்தை பேரு, உடற்கோளாறு போன்ற அனைத்திற்கும் மக்கள் இங்கு வருகின்றனர். இங்கு செல்லும் போது 2 எலுமிச்சம்பழம், வெற்றிலை பாக்கு, ஊதுபத்தி, கற்பூரம், எண்ணெய், பூ கொண்டு போகலாம். மாசி மாதம் திருவிழா நடக்கும். வாரம் வியாழக்கிழமை பௌர்ணமி, அமாவாசை சிறப்பு.